இந்தியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே நம்ம கண்ட்ரி நினைச்ச ஒரு பெருமையா இருக்கும்ல. இருக்கிறதுல பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி நம்ம கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏசியாவை, இந்த வெஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? எலெக்ஷனே நடக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு ஆள் ரூல் பண்றாரு. பார்லிமெண்ட் கிடையாது, கோர்ட் கிடையாது. அதுன்னு தோணும். அப்ப இந்தியன்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரியோட பெருமையா, டெமோக்ராட்டிக்கோட சிம்பிளா எதெல்லாம் யோசிக்கிறோம்? இந்த பாகிஸ்தான் மாதிரி, ஆப்கானிஸ்தான் மாதிரி, இல்ல வெஸ்ட் ஏஷியா மாதிரி எலெக்ஷனே இல்லாம இருக்கு. கரெக்டா பீரியாடிக்கா எல்லா வருஷத்துலயும் எல்லா ஸ்டேட்லயும் சென்ட்ரல் லெவல்லயும் இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துரும். பார்லிமெண்ட் தன்னோட ஒர்க் பண்ணும். மக்களோட வாய்ஸா பார்லிமெண்ட் ரன் ஆகும், சட்டமன்றம் ரன் ஆகும். அங்க ஏதாவது பிரச்சனைனா கோர்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்ப டெமோக்ரஸிலே சம ஸ்ட்ராங்கஸ்ட் டெமோக்ரஸி இந்தியா தான் அப்படின்னு ஜென்ரலா தெரியும். எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி ஸ்டேட் வந்து மீடியாவோட வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணும். எவ்வளவு முடியுமோ அப்போசிஷன் வாய்ஸை, எதிர்கட்சியோட வாய்ஸை வீக் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட பவரும் டைரக்டா ஒரு ஆள் கிட்ட போகும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் பார்த்தோம்ல. இந்தியாவோட பெருமையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம்ல. எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் கேள்வி கேட்குமோ அந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கவர்மெண்ட் கேள்வி கேட்கறதுல இருந்து குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த சிச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? இந்தியாவில் டெமோக்ரஸி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் டெமோக்ரஸி ரிமூவ் பண்ணல. பட் டெமோக்ரஸி இஸ் கெட்டிங் வீக்கெண்ட். இட் இஸ் வீக்கெண்ட் இன்சைடு. சரி, இந்தியான்றது ஜஸ்ட் நமக்காக சொன்னேன். உலகம் முழுக்க யோசிங்களேன். உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியும், ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் வச்சுக்கலாம். யூரோப் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி. எலெக்ஷன், பார்லிமெண்ட், கோர்ட் எல்லாமே இருக்கிற கண்ட்ரி. அந்த கண்ட்ரில வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். பட் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மீடியாவோட வாய்ஸோ, அப்போசிஷன் பார்ட்டியோட வாய்ஸோ, இல்ல பவர் ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருக்குன்னா அந்த எல்லா கண்ட்ரிலையும் டெமோக்ரஸி என்ன ஆயிட்டு இருக்கு? வீக் ஆயிட்டு இருக்கா? டெமோக்ரஸி வீக் ஆகுது மீன்ஸ் இப்படி சொல்லலாம். ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியோட அக்கௌண்டபிலிட்டி குறைஞ்சிரும். இதுக்கு இன்னொரு பேரு டெமோக்ரஸி பேக் ஸ்லைடிங் சொல்லலாமா? இருந்த டெமோக்ரஸி கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு பின்னாடி போகுது. பட் இந்த பாயிண்ட் வந்து புதுசு கிடையாதுல்ல. எல்லாருக்குமே தெரியும். டெய்லி பேப்பர்ல வருது, எல்லாரும் பேசுறாங்க, எல்லா ஊர்லயும் போராட்டம் பார்க்க முடியுது. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்பு காட்டுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மீடியா என்ன பண்ணுது? ஆல்டர்னேட்டிவ் மீடியா கிரிட்டிசிசம் வைக்குது. உலகம் முழுக்க சொல்றேன். அந்த நியூஸ் பார்க்க முடியுதுல்ல. அமெரிக்காவோட யூனிவர்சிட்டியோ இல்ல யூகேலயோ எல்லா யூனிவர்சிட்டியும் அகடமிக் லெவல்லையும் இந்த டெமோக்ராட்டிக் பேக் ஸ்லைடிங் பத்தி கிரிட்டிக் வைக்குது. சோ வாட் இஸ் தி கோர் பாயிண்ட்? ஸ்டேட் வந்து உலகம் முழுக்க ஸ்டேட் வந்து ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்ணுது, ஒரு கண்ட்ரோல் உருவாக்குது. அதுக்கு அப்போசா ஒரு கவுண்டர் நெரேட்டிவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ட்ரை பண்றோம் கொடுக்கறதுக்கு. உங்களுக்கே தெரியும், கடைசி 5 இயர்ஸா 10 இயர்ஸா பேசிட்டு தான் இருக்குமே தவிர இந்த கவுண்டர் நெரேட்டிவ் என்ன ஆகல, ஸ்ட்ராங் ஆகி ஒரு சேஞ்ச் உருவாக்க முடியல. சோ போராட்டம் பண்ணி 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 இந்த பீப்பிள் பிகம் டயர்ட்னு சொல்லலாமா? இல்ல செட் ஆகாது, இதுக்கு மேல ப்ரொடெஸ்ட் பண்ணா ஜெயில தூக்கி போடுறாங்க, இல்லனா போராட்டம் பண்ற 2 குரூப்புக்குள்ளேயே பிரச்சனை வந்துருது, பிரிவு வந்துருது, இல்லனா ஒரு கட்டத்துக்கு மேல வயசாகி இதை மாத்த முடியாது, நம்ம வேணா பேசலாம் அவ்வளவுதான், ஆனா மாத்த முடியாது. இந்த மூவ்மெண்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிக்கலாம். அதாவது நத்திங் வில் சேஞ்ச். நிறைய பேர் சொல்லுவாங்களே நத்திங் வில் சேஞ்ச். எது பர்மனென்ட்னா ஒரு அத்தாரிட்டரியன் கவர்மெண்ட் தான் பர்மனென்ட். இப்படிதான் உலகம் முழுக்க சிஸ்டம் இருக்கு. வேற வழி இல்ல, கடந்து போய் தான் ஆகணும். சோ மக்களையும் முடிவு பண்ணிட்டாங்க, லைஃப் இப்படிதான் இருக்கும், மாத்தலாம் முடியாது, அப்படியே ஓட்டுவோம். சோ ஒட்டுமொத்த ஆக்டிவிஸ்டும் ஒரு ஜெனரேஷன் முழுக்க எதையுமே மாத்த முடியலன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ற டைம்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். கரெக்டா? ஜென்சி 1997 இருந்து 2012க்குள்ள பிறந்த பசங்க. இவங்க வளர்ந்ததே இன்டர்நெட்ல தான். இவங்க பேசினது சோஷியல் மீடியாவில். இவங்களுக்கு பக்கத்து நியூஸே வந்து குளோபல் நியூஸ் தான். ரியல் டைம்ல எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். சோ எல்லாருமே அத்தாரிட்டரியன் ரூல் அக்செப்ட் பண்ற டைம்ல இந்த ஜென்சி பசங்க தே பிகேம் தி நியூ சோர்ஸ் ஆஃப் ஹோப்பா. லாஸ்ட் ஜெனரேஷன் முழுக்க கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிட்டு ரிசைன் ஆகிற டைம்ல ஒரு பயங்கரமான ஹோப்பா ஒரு ஸ்டேட் எதிர்த்து we need accountability, we need transparency, we need institutional responsibility. So this is the new generation. ஓகே தானே? சோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் 24ல பங்களாதேஷ், 25ல நேபாள். இந்த 2 ஈவெண்ட்லயும் ஜென்சி என்ன பண்ணல, ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் வெறும் போஸ்ட் மட்டும் போடல, ஒரு ப்ரொடெஸ்ட்டுக்கு தலைமை தாங்குறாங்க. ஸ்பியர் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு ஃபாலோவரா போய் சேரல. அந்த ப்ரொடெஸ்டோட மெயின் எய்ம் என்ன, வாட் இஸ் தி டிமாண்ட்னு லீடரா ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸ்பியர் ஹெட் பயன்படுத்தல, அவங்க தான் ஆர்கனைஸ் பண்றாங்க, மொபிலைஸ் பண்றாங்க, கோஆர்டினேஷன் உருவாக்குறாங்க. அண்ட் கோஆர்டினேஷனா ஒரு ப்ரொடெஸ்ட் கொண்டு போறாங்க. யாரை எதிர்த்து? கரப்ஷன் எதிர்த்து. இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்ல, அதை எடுத்து எந்த இன்ஸ்டிடியூஷனும் நமக்கு அக்கௌண்டபிலிட்டியா இல்ல. பாயிண்ட் புரிஞ்சா? அவங்க என்ன சொல்ல, ஜெனரலா சிஸ்டம் சரியில்லை, அந்த பாயிண்ட் அவங்க பேசல. சிஸ்டம் எங்களுக்கு ஆன்சரபிளா இல்ல. சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? அவங்க ப்ரொடெஸ்டும் ஜெனரலா இல்ல, ஃபோக்கஸ்டா இருக்கு. அண்ட் இந்த 2 மூவ்மெண்ட்டையும் நம்ம ஹிஸ்டரியில கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2011ல ஆக்குபை வால் ஸ்ட்ரீட், அமெரிக்காவில் நடந்த வால் ஸ்ட்ரீட் ப்ரொடெஸ்ட். 2010ல நடந்த அரப் ஸ்பிரிங், 2013 பிரேசிலியன் ஸ்பிரிங். இந்த எல்லா ப்ரொடெஸ்ட்டுமே பயங்கரமான ப்ரொடெஸ்ட், பயங்கரமான பாப்புலேஷன். உலகம் முழுக்க இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது குளோபல் ஹெட்லைன்ஸ். பட் எவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்டா இருந்தாலும் வாட் இஸ் த ரிசல்ட்? சொல்லிக்கிற அளவுக்கு இன்ஸ்டிடியூஷன்ல பெரிய ரிஃபார்ம் கொண்டு வரல. என்ன சொல்ல போனா அதுக்கப்புறம் அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ஊர் என்னவா இருக்கு? இன்ஸ்டெபிலிட்டி தான் மாறி இருக்கு. அண்ட் மறுபடியும் அந்த ஸ்டேட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான அத்தாரிட்டரியன் தான் மாறி இருக்கு. பாயிண்ட் என்ன? ப்ரொடெஸ்ட் ரொம்ப ஜெனரல். பட் இங்க எப்படின்னா எங்களுக்கு இந்த விஷயத்தை மாத்துங்க. ஸோ ஃபோக்கஸ்டா எந்த பாயிண்ட் சொல்றாங்களோ ஸ்டேட் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த விஷயத்தை கொடுத்துருது. ஃபோக்கஸ்ட், இஷ்யூ பேஸ்ட், இன்ஸ்டிடியூஷன் சென்டர்டு. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இந்த ப்ராப்ளம், அப்போ ஃபிக்ஸ் திஸ் மெக்கானிசம், இன்வெஸ்டிகேட்
தீஸ் கரப்ஷன்ஸ் ரிஃபார்ம் திஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ உங்களோட டிமாண்ட் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கும்போது அதை மீற முடியாது, தள்ளி வச்சிட முடியாது. அதுக்கு என்ன ரீசன்? ஜென்சின்றவங்க ஒரு ஐசோலேட்டட் தலைமுறை கிடையாதுல்ல, இன்னொரு தலைமுறையோட தொடர்ச்சி தானே. அவங்களோட லேர்னிங் சொல்லலாம், அவங்களோட எவல்யூஷன். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து உருவாகின ரெஸ்பான்ஸ், அந்த வீக்னஸ்ல இருந்து உருவான கேலிபிரேட்டட் ரெசிஸ்டன்ஸ். பாயிண்ட் புரியுதுல? தி மெயின் கோர் பாயிண்ட் என்னன்னா, பார்க்க ஜென்சி மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஜென்சிக்குள்ளேயே பழைய ஜென்ரேஷன் பார்க்க முடியும். அந்த ஜென்ரேஷனோட ஐடியாஸை வேற மாதிரி மாத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மள வச்சுக்கலாம். இப்போ நாம வந்து நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி யோசிப்போமா? நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி நம்ம தாட்ஸ் இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ரெஸ்பெக்ட்? ஒபீடியன்ஸா இருக்கிறதா ரெஸ்பெக்ட், அமைதியா இருக்கிறதா ரெஸ்பெக்ட். எது பெஸ்ட் கேரியர்? இருக்கிறதுல பெஸ்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப். லவ் பத்தி என்ன யோசிக்கிறீங்க? மேரேஜுக்கு அப்புறம் வர லவ் தான் உண்மையான லவ். இது போன ஜென்ரேஷனோட வேல்யூஸ். இப்போ அதே கேள்வி அடுத்த ஜென்ரேஷன், வாட் இஸ் ரெஸ்பெக்ட்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ரெஸ்பெக்ட். வாட் இஸ் கேரியர்? ஸ்டார்ட் அப், ஃப்ரீலான்ஸ், கிரியேட்டர் எக்கனாமி. வாட் இஸ் லவ்? லவ்ல அப்புறம் there are different types of relationship. ஓப்பன் ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேஷன்ஷிப்பை ஓப்பனா டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? போன ஜென்ரேஷன் கிட்டையும் ரெஸ்பெக்ட் தெரியும், ரெஸ்பெக்ட், கரியர், லவ் எல்லாமே இருந்திருக்கு. பட் அது எல்லா விஷயத்தையும் இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் கேலிபிரேட் பண்ணுது. இந்த எல்லா விஷயத்துக்கும் அவங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்டாண்டர்ட்ஸை பயன்படுத்துது. ஸோ பாயிண்ட் புரிஞ்சுல? அதே எத்திக்ஸ், அதே வேல்யூஸ், அதே சோஷியல் ப்ராக்டிசஸ் இது எல்லாமே இருக்கு. பட் போன ஜென்ரேஷனை பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணல. எதெல்லாம் செட் ஆகலையோ அந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி வேறையா மாத்துது. திஸ் இஸ் தி நேச்சுரல் ப்ராசஸ். உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு ஜென்ரேஷன் பயங்கரமா ஒர்க் பண்ணணும், ஒர்க் ஹார்டு, உழைச்சு பணத்தை சேவ் பண்ணு, லைஃபை கரெக்டா ஸ்டேபிளா கொண்டு போ, ஸ்டெபிலிட்டி, பணத்தை சேவ் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, பணத்தை சேவ் பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணு, லைஃபை ஸ்டேபிளா கொண்டு போ. அதே ஜென்சி ஒர்க்கை ஸ்மார்ட்டா பண்ணு, லைஃப் இஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட், லைஃபை என்ஜாய் பண்ணு. நமக்கு முக்கியம் வந்து மென்டல் ஹெல்த் தான். ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை எப்படி வச்சுக்க, இவங்களுக்கு லைஃப் முழுக்கவே ஃபேமிலி பெருமை தான். ஃபேமிலி ஹானர் இஸ் ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு ஃபேமிலிலாம் அப்புறம். இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எல்லா எத்திக்ஸ் வேல்யூ என்ன பண்றாங்க? கம்ப்ளீட்டா மாத்தல. எல்லாமே இருக்கு. பழைய ஜென்ரேஷனோட ஓல்டர் பார்ட்ஸ்ல சில பார்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? அதை மாடிஃபை பண்றாங்க, தேவையற்றதை டிஸ்கவர் பண்ணிடுறாங்க. ஸோ தேவையற்றதை டிஸ்கவர் பண்ணிட்டு தனக்கு தேவையான எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டை ஆட் பண்ணி புதுசா ஒரு டிஷ் உருவாக்குறாங்க, நியூ வேல்யூஸ். பாயிண்ட் படுத்தல? அப்ப ஜென்சி வந்து ப்ரொட்டஸ்ட்டை உருவாக்கல. இப்போ ஜென்சி வந்து டெமோக்ரஸியை இன்வென்ட் பண்ணல. ஆல்ரெடி நடக்கிற மூவ்மெண்ட்டை பாக்குறாங்க. அது கூட டிஜிட்டல் டூல்ஸ், குளோபல் அவேர்னஸ், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், அக்கௌண்டபிலிட்டி டிமாண்ட் இதை ஆட் பண்ணி பழைய மூவ்மெண்ட்ல ஒரு நியூ வேவ் உருவாக்குறாங்க. பழைய மூவ்மெண்ட்ல ஒரு நியூ வேவ் உருவாக்குறாங்க. அப்ப இந்த ஐடியாவை இப்படி சொல்லலாம், ஆப்சன்ஸ் பிரசன்ஸ். பாயிண்ட் புரியுதா? இது ஃபுல்லா ஜென்சிஸ் ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட், வேல்யூஸ், எத்திக்ஸ். பார்க்க ஜென்சி மாதிரி தெரியும், யங் ஜென்ரேஷன் மாதிரி தெரியும். பட் அதுக்குள்ளே யார் இருப்பா? ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி ஜென்சி ப்ரொடெஸ்ட் வச்சுக்கலாம். எல்லா ஜென்சியும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்றாங்க வச்சுக்கலாம். இதை பார்க்கும்போது இங்க யார் கிடையாது, எல்லா நியூ ஃப்ரெஷ் ஃபேஸஸ். பழைய தலைமுறை யாருமே இல்லைன்னு மாதிரி ஃபீல் ஆகும். இங்க பழைய ஃபேஸே இல்லை, நியூ மாதிரி தெரியும். பழைய ஜென்ரேஷன் எல்லாமே ஆப்சென்ட் மாதிரி தெரியும். அவங்க எத்திக்ஸ் இருக்காது, அவங்க வேல்யூஸ் இருக்காது, பேச்சு அப்படி இருக்காது. பட் பிசிக்கலா அவங்க ஆப்சென்ட் இருக்கலாம். பட் இதுக்குள்ளேயும் அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கும். அதனை பார்த்தோம். அவங்களோட வேல்யூஸ் எடுத்துக்கிறாங்க, தேவையற்றதை எடுத்துறாங்க, நியூ எலிமெண்ட் ஆட் பண்ணிடுறாங்க. அப்ப அதே எலிமெண்ட்ஸ் தான் நியூ டிஷ், ஆப்சென்ஸ் பிரசன்ஸ். அப்ப ஜென்சியை வந்து புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றது தப்பான வார்த்தை. அவங்களுக்குள்ளேயும் உங்களோட வேல்யூஸ் இருக்கு. உங்களோட எக்ஸ்டென்ஷன் ப்ரொடெஸ்ட் தான் அவங்க. ஜென்சிக்கு வந்து உங்களோட ஓல்டு பொலிட்டிக்கல் மாடல் பிடிக்காம இருக்கலாம், வேற ஒரு ஐடியாவுக்கு போயிருக்கலாம். பட் அந்த ஐடியாவிலையும் சேம் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் அதுதான் ஆட் பண்றாங்க. பாயிண்ட் புரியுதுல? இந்த ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி இது எல்லாமே ஓல்டர் ஜெனரேஷன் ஐடியா தான். அதே ஐடியாவை வேற மெத்தட்ல, வேற லாங்குவேஜ்ல, வேற வாய்ஸ்ல. அப்ப இவங்களுக்குள்ள பழைய ஜெனரேஷன் வந்து பிசிக்கலா தெரிய மாட்டாங்க. தே ஆர் நாட் ஓப்பன்லி விசிபிள் பட் ஸ்டில் இன் பிரசன்ட் ஷேப்பிங் தயர் ஃப்ரேம் ஒர்க். சரி, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அப்பா அம்மா தமிழ் பேசியிருப்பாங்க, பட் அதே லாங்குவேஜ் தான் ஜென்சியும் பேசுவாங்க, பட் வித் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மிக்ஸ். பட் என்ன ஆகல, தமிழ் கல்ச்சர் மிஸ் ஆகல. அவங்க பேசுறதும் தமிழ் தான். அப்ப மேல பார்க்கும்போது இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி தெரியும், தங்கிலீஷ் யூஸ் பண்றது தெரியும், பட் பேக்ரவுண்ட்ல இருக்கிறது தமிழ் கல்ச்சர் தான். ஓகேல? டைனமிக் புரியுதுல? எஸ், இது பேசிக் பாயிண்ட் தான். பட் இந்த ஆர்டிக்கல் இது முக்கியம். ஈவன் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபவுண்டேஷனல். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் சில பேர் சொல்லுவாங்களே, அந்த டைம்ல வந்து மியூசிக்லாம் பயங்கரமா இருந்துச்சு, கர்நாடிக் மியூசிக் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். பட் இந்த காலத்து பசங்க ஃபியூஷன், இந்த ஃபியூஷன் ரீமிக்ஸ் வந்து கிளாசிக்கலையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஃபியூஷன் மிக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கிளாசிக்கல் எலமெண்ட்ஸும் இருக்கு. தட் இஸ் ஜென்சி. நமக்கு நம்ம யாரை பிடிக்கணும்னு சொல்றோமோ நம்ம எலமெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கு. பாயிண்ட் புரிஞ்சுல? நமக்கு யாரை பார்த்தா குழப்பமா இருக்கோ, ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு சொல்றோமோ அவங்களுக்குள்ள நம்ம எலமெண்ட் இருக்கு. அண்ட் கடைசி எப்படி யோசிங்களா, நீங்க யாரு? ஓல்டு ஜென்ரேஷன். எதுக்கு போறோம் நீங்க? டெமோக்ரஸிக்கு. ஓகே, இப்போ உங்க ஜென்ரேஷன்ல இருக்கிற எத்திக்ஸ், வேல்யூஸ், பிராக்டிசஸ், திங்கிங் இதுல எதையுமே சேஞ்ச் பண்ணாம அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் ஃபாலோ பண்றாங்கன்னா இதுக்கு பேரு டெமோக்ரஸியா? அப்ப நீங்க உருவாக்கணும் ஆசைப்பட்ட டெமோக்ரஸியை விட இவங்க உருவாக்குறது தான் அட்வான்ஸ் டெமோக்ரஸி. உங்களோட பாயிண்ட்ஸ்ல இருந்து தேவையற்றதை மாத்திட்டு நியூ எலிமெண்ட் ஆட் பண்ணி நியூ டெமோக்ரஸி உருவாக்குறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அவங்க கல்ச்சர் பிடிக்கலன்னு சொல்றோம். எப்போ நம்ம அப்படி சொல்றோமோ we are anti democratic. டெமோக்ராட்டிக் விரும்புற ஜென்ரேஷனே டெமோக்ராட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்கு. கரெக்ட் தானே?
டெமோக்ரஸியை டைவர்சிட்டியை விரும்புகிற ஜென்ரேஷனே அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குல்ல. இப்போ வரைக்குமே ஜென்சி நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் நம்ம உருவாக்குறோம்ல. அவங்க மோஸ்ட்லி ஃபோனில் தான் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, எதையுமே சீரியஸாக யோசிக்க மாட்டாங்க. ஃபிசிக்கலாக ஒரு வேர்ல்டு இருக்குது, அந்த வேர்ல்டை மிஸ் பண்ணிட்டு விர்ச்சுவல் வேர்ல்ட்லேயே இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் ஸ்டீரியோ டைப்ஸில். பட் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்டீரியோ டைப்பையும் டைம் வர வர மாறுது இல்லை. பாயிண்ட் புரியுதுல. நம்ம எந்த ஜென்ரேஷனை பொலிட்டிக்கல்னு சொன்னோமோ, டிட்டாச்ட் வித் பொலிட்டிக்கல் சொன்னோமோ, தே கிரியேட்டட் தி நியூ பாலிடிக்ஸ் இன் பங்களாதேஷ், நேபாள், ஈவன் இன் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ இன் ஏ ஆர்கனைஸ்டு வே. பட் இப்போ என்ன சொல்றோம், நம்ம மைண்டுக்குள்ள இருக்குல்ல, பங்களாதேஷ்ல பாக்குறோம், நேபாள பாக்குறோம், அதுக்கப்புறம் கூட இதெல்லாம் வந்து ரொம்ப டெம்பரரி, டக்குன்னு பூம் ஆகும், டக்குன்னு குறைஞ்சிரும். ஃபிளாஷ் இன் தி பேன் சொல்லுவாங்கல்ல, அதாவது டக்குன்னு பார்க்க பிரைட்டா இருக்கும், பிரைட்டா வர மாதிரி வந்து நம்ம தான் பாக்குறோம்ல, டக்குன்னு ஒன்று வைரல் ஆகும், அப்புறம் அது போயிடும். ஸோ இது எல்லாமே நம்ம ஓல்டு ஜென்ரேஷன் நம்மளோட ஓன் லென்ஸை வச்சுக்கிட்டு அது வழியா அந்த மக்களை பார்க்குறோம். ஸோ நம்ம லென்ஸ் வழியா இந்த பசங்களை பார்த்தோன்னா ரியல் ட்ரூத் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஜென்சியோட சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 பேசிக் ஆங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான ஜென்சியோட பேரடாக்ஸ். பார்க்க உங்களுக்கு கன்ஃபியூசிங் மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜென்சி பசங்க வந்து they are so much individualistic. அப்ப நம்ம லென்ஸ்ல அவங்களை பார்க்க எப்படி தெரியும், நம்ம என்ன சொல்லுவோம், இவ்வளவு செல்ஃபிஷாவா இருக்கிறது, உன்னை பத்தியே யோசிச்சதுன்னா மற்றதை பற்றி யோசிக்கணும்ல. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறோம். அப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பையன் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்காங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு பேக்வர்ட் மாதிரி தெரியும், கன்சர்வேட்டிவாக தெரியும். பட் அப்படி கிடையாது. நல்லா யோசிங்களேன். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மை லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட், மை சாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், என்னுடைய அடையாளம் முக்கியம், மை இண்டிவிஜுவாலிட்டி, மை ஐடென்டிட்டி மேட்டர்ஸ் மோஸ்ட், என்னுடைய அட்டானமி முக்கியம். வாட் இஸ் தி பாயிண்ட்? அப்போ என்னோட அடையாளத்தை கை வச்சா எனக்கு கடுப்பாகும், நான் கேள்வி கேட்பேன். ஸோ ரேடிக்கல் இண்டிவிஜுவலிசம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் குண்டா இருக்கேன், நான் பாடி ஷேப்பிங் பண்றீங்க, எனக்கு அது பெரிய டாபிக், வாய்ஸ் கொடுப்பேன், பாடி ஷேப்பிங் தப்பு. என் ஜெண்டரை பத்தி பேசுறியா, நான் அப்போஸ் பண்ணுவேன். என் லைஃப் ஸ்டைலை பத்தி பேசுறியா, அப்போஸ் பண்ணுவேன். அப்போ என்னோட பிரைவேட் லைஃபை ஒரு சொசைட்டி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா எனக்கு அது பிடிக்காது, அதை மாற்ற ட்ரை பண்ணுவேன். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? மை லைஃப் இஸ் பொலிட்டிக்கல். பயங்கரமான பாயிண்ட்ல என் லைஃப்ல இருந்து என்னோட பொலிட்டிக்கலை தேடுறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் ஐ வில் கிவ் வாய்ஸ். இதெல்லாம் டெமோக்ரஸி. வாட் இஸ் டெமோக்ரஸி? ஒரு கண்ட்ரியில பார்லிமெண்ட், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோர்ட்டு, மீடியா, தீஸ் ஆர் தி சிம்பிள்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. பட் ரியல் டெமோக்ரஸி எங்க இருக்கு? மாரல் பிராக்டிஸ். கரெக்டா? ஒரு கண்ட்ரியில எல்லா சிம்பிளையும் உருவாக்கிட்டு மக்கள் அமைதியா இருந்தா பெஸ்ட். பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன் லைஃபை கனெக்ட் பண்ணி என் லைஃப்ல எதுக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ, என் லைஃப் தான் முக்கியம், என்னோட பர்சனல் அட்டானமி முக்கியம், அதை டிஸ்டர்ப் பண்ற எல்லாத்தையுமே கேள்விக்கு சொல்றாங்களே, தட் மாரல் ஆக்டிவிட்டி இஸ் தி ரியல் டெமோக்ரஸில அதை உருவாக்குறாங்க. அப்போ ஜென்சியோட சைக்காலஜி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிடைக்கிற பாயிண்ட், தே ஆர் ரேடிக்கல் இண்டிவிஜுவலிஸ்ட். தே ஸ்டார்ட் தேர் பொலிட்டிக்கல் ஃப்ரம் தேர் இண்டிவிஜுவல். அதான கரெக்ட். இப்படி ஆஃபீஸ்க்கு போற, உங்கள்கிட்ட தேவையில்லாம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் காசு வாங்குறாரு, நீ கடுப்பாகும். இதை பத்தி சோஷியல் மீடியாவில் பேசுவேன். திஸ் இஸ் ரியல் பாலிடிக்ஸ். என் மேல கை வச்சா திருப்பி அடிப்பேன். டிஃபரன்ஸ் புரியல. ஓல்டு ஜென்ரேஷன் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க லைஃபே வந்து கற்பனாவாதமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காலை எழுந்த உடனே ஐ வில் சேவ் தி டெமோக்ரஸி. இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பேசுச்சு, நம்ம ஐடியாலஜி இது, இந்த ஐடியாலஜிக்கு படிப்போம். ஒரு பெரிய தத்துவம், பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, புரட்சிகரமான வரலாறு, இதே யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஜென்சி. பொலிட்டிக்ஸை டிஃபைன் பண்றாங்க. ஸோ பாயிண்ட் இஸ் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டிவிட்டி. மீனிங் புரியுதா? நீங்க இவங்களோட பொலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கணும்னா பொலிட்டிக்கல் சப்ஜெக்டிவிட்டியை புரிஞ்சுக்கணும். அதாவது ஓல்டு ஜென்ரேஷன், ஜென்சிக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன், நீங்க அரசியல், பவர், ஜஸ்டிஸ், கவர்மெண்ட், அத்தாரிட்டி நிறைய வச்சுக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும் நான் படிக்கும்போது மைண்டுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வருது இல்லை, அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பாயிண்ட் புரியுதுல? நீங்க பாலிடிக்ஸை இன்டர்லைஸ் பண்ண விதம் வேற, இவங்களோட பொலிட்டிக்கல் இன்டர்னலைசேஷன் வேற. தே டோன்ட் ட்ரஸ்ட் ட்ரெடிஷனல் பார்ட்டி ஈஸிலி. எங்களோட ஆர்கனைசேஷன்ல ஹைரார்கி இருக்கு, ஹாரிசான்டல் ஆர்கனைசேஷன். பட் உங்க பொலிட்டிக்கல் கல்ச்சர்ல ஹைரார்கி இருக்கும், வெர்டிகல். உங்களோட கோஆர்டினேஷன் வந்து பிசிக்கல்னா their coordination is digital coordination. So what is the conclusion? உங்களுக்கு பார்க்கிறதுக்கு உங்க பொலிட்டிக்கலா தெரியும், பட் அவங்களோட politics is different. Politicsல there is no objective truth. ஒவ்வொரு ஜெனரேஷனும் politics புரிஞ்சுக்கிறதுல ஒரு சப்ஜெக்டிவ் இருக்கும், பொலிட்டிக்கல் சப்ஜெக்டிவ். ஸோ நீங்க கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது வேற, ஜென்சி கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது வேற. நீங்க ஒரு பெரிய ஐடியாலஜிக்கு மொபிலைஸ் ஆவீங்க, பட் ஜென்சிஸ் குட்டி குட்டி மைக்ரோ இஷ்யூஸ்ல மொபிலைஸ் ஆவாங்க. இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி மைக்ரோ இஷ்யூவும் அவங்க லைஃபை பேஸ் பண்ணுது. அந்த எல்லா மைக்ரோ இஷ்யூக்கும் டிஜிட்டல் கோஆர்டினேஷன், ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு, இந்த ஃபேக்டை பேசுறதுக்கு, மீம் கல்ச்சர், வைரல் ஆக்குறதுக்கு ஹேஷ்டாக். ஸோ வழக்கமான கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் கல்ச்சரை மாடர்னா மாத்துறாங்க. இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல? நீங்க ஒரு பார்ட்டியை பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பார்ட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பார்ட்டி எதை கொண்டு வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. இதான் உங்களோட பாலிடிக்ஸ். ஆக்சுவலா இதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல். பட் ஜென்சிஸ் இஷ்யூ பேஸ்ட், மைக்ரோ இஷ்யூ பேஸ்ட். அந்த இஷ்யூக்கு தான் லாயல்ட்டா இருப்பாங்க தவிர பார்ட்டிக்கு லாயல்ட்டி கிடையாது. அதானே கரெக்ட். அடுத்தது, அந்த இஷ்யூவை லாஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கறது மக்கள் கிட்ட பேஸ்ஃபுல்லா இருக்கும், லாங் டர்மா இருக்கும். பட் இவங்க நினைச்சா மக்கள் கிட்ட இன்ஸ்டன்டா சேர்க்க முடியும். இன்ஸ்டன்ட், வைரல், டிஸ்ரப்டிவ். அவங்க நினைச்சா ஒரே நாள்ல உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக முடியும். ஸோ இஷ்யூ பேஸ்டாவும் இருக்காங்க, இன்ஸ்டன்டாவும் இருக்காங்க, பார்டர்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு பார்டர் கிடையாது. அவங்க நினைச்சா ஒரு இஷ்யூக்கு குளோபல் சாலிடாரிட்டி உருவாக்க முடியும். நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய 50 பேஜ் பொலிட்டிக்கல் ஐடியாவை ஒரே மீம்ல ஈஸியா புரிஞ்சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. So what is the point? What is real politics? The politics must start from ourselves. So Gen Z's politics start from themselves. So this is called radical individualism. என் லைஃபை டச் பண்றேன், என் லைஃபை டிஸ்டர்ப் பண்றேன், கவர்மெண்ட், சொசைட்டி,
ரூல்ஸ் இது எல்லாத்தையும் இஷ்யூ பேஸ்டா வைரல் ஆக்கி குளோபல் சாலிடாரிட்டி உருவாக்குற அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் உருவாக்கிருக்காங்க. their politics start from themselves, individual autonomy, personal autonomy. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு ஜென்சிக்கும் ஹேர் ஸ்டைல் பாருங்களேன், ஒவ்வொரு ஜென்சியோட ஹேர் ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கும். ஈவன் ஹேர் ஸ்டைலை பத்தி ஒரு வீடியோ பேசிருப்பாங்க, ஹேர் ஸ்டைலை பத்தி ரீல்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. என்னோட ஹேர் ஸ்டைல் கேவலமா இருந்தாலும் அது என்னோட ஹேர் ஸ்டைல், அதுக்கு வாய்ஸ் கொடுப்பாங்க. இண்டிவிஜுவலிசம், ரேடிகல் இண்டிவிஜுவலிசம். என்ன ஏன் தப்புன்னு சொல்றேன், அப்ப நீ என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னா உன் சிஸ்டம் தப்பு, சிஸ்டத்தை மாத்து. ஸோ இவனோட ஸ்டைலு, உன்னோட ஜெண்டரு, உன்னோட கேரியர், இது வழியா அவனோட பாலிடிக்ஸை இமேஜினேஷன் பண்றான். பொலிட்டிக்கல் சப்ஜெக்டிவிட்டி. பட் நீ என்ன பண்ண, ஐடியாலஜில இருந்து பாலிடிக்ஸை கற்பனை பண்ற. யூ ஆர் இன் சர்ஃபேஸ் லெவல், தே ஆர் இன் ரியாலிட்டி லெவல். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஜென்சி கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ப்ரீஜுடைஸ் பார்க்க முடியாது. ப்ரீஜுடைஸ் கம்மியா இருக்கும். யூடியூப்ல பாருங்களேன், ஒரு பிளாக் ஒயிட் யாருக்கு வேணா பேசலாம். தே ஆர் லெஸ் ஜாண்டிஸ். மீனிங் புரியுதுல? சரி, அவனுக்கு வந்து அவன் லைஃப் தான் முக்கியம். இன்னொருத்தனை பத்தி தேவையில்லாம உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அவன் இந்த மாதிரி அதுக்கு டைம் அலோகேட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தப்பா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பழைய ஜெனரேஷன் பண்ணுவாங்கல்ல, அவன் கணக்கு எல்லாமே தப்பா தெரியும்ல. ஜாண்டிஸ் சைஸ் உங்களுக்கு கிடையாது. வாட் இஸ் தி ரீசன்? ப்ரெஜுடிஸ் ஏன் கம்மியா இருக்கு? குளோபல் இன்டர்நெட். தே grew up with the global internet. ஸோ இன்டர்நெட்ல மல்டி கல்ச்சர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பான். எல்லாரோட கல்ச்சரையும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆன்லைன்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருக்கும், டைவர்ஸா இருக்கும். அந்த இன்டர்நெட் கல்ச்சரே அவங்க என்ன பண்ணுது, மல்டி கல்ச்சர், குளோபல் எக்ஸ்போஷர், இது எல்லாமே ப்ரெஜுடிஸை குறைச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கான இந்த இன்க்ளூஷன் ஐடியா உருவாக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் இன்க்ளூஷன், டைவர்சிட்டி பேசியிருப்போம். பட் அவங்க லைஃப் எப்படி இருக்கு, இன்க்ளூசிவ், டைவர்சிஃபைட் ஃப்ரெண்ட்ஷிப். பட் ஓல்டு ஜென்ரேஷன் டைவர்சிஃபைட் பேசுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல டைவர்சிஃபைட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது. நீங்க எதெல்லாம் பேசுனீங்களோ அவங்க ரியாலிட்டியை மாத்திருக்காங்க. ஸோ தே ஆர் லெஸ் கேஸ்ட் பேஸ்ட். நீ எந்த கேஸ்டா வேணாரு, எந்த ரேஸா வேணாரு, எந்த ரிலிஜன் வேணா இருக்கலாம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. என்னோட பர்சனல் அட்டானமியை நீங்க டச் பண்ணாத வரைக்கும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை, பேசிக்கலாம். ஹேட் கல்ச்சர்லாம் அப்புறம் தான், சில் கல்ச்சர் ரொம்ப சீரியஸ்லாம் எடுத்து வேணாம். ஸோ இப்போ புரியுதா வை தே ஆர் சோஷியல் இன்டிஃபரன்ஸ். சொசைட்டி கூட டீட்டாச்சா இருக்கிற மாதிரி தெரியும், பட் அப்படி தெரியும். பட் இந்த ஜென்ரேஷன் தான் மல்டி கல்ச்சரையே தன் லைஃப்ல அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை தன் லைஃப்குள்ள எக்ஸ்பெரிமெண்டாகவே பண்றாங்க த்ரூ ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ்னா இவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் பாலிடிக்ஸ். அவங்க லைஃப்பை தவிர்த்துட்டு நீங்க எதை பேசினாலும் அந்த அளவுக்கு எமோஷன் ஆக மாட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அந்த எமோஷன் தள்ளி வச்சிருவாங்க. கூல் ப்ரோ, சில் ப்ரோ. எமோஷனை தள்ளி வச்சுட்டு வாட் இஸ் தி பாயிண்ட் அதை மட்டும் பேசு. தே ஆர் டூ நான் சேலண்ட். எமோஷனுக்கு அந்த அளவுக்குலாம் வேல்யூ பண்ண மாட்டாங்க. எல்லா இஷ்யூவையும் நீ எமோஷனலா பெருசா பேசுவ, அவங்க போயிட்டு கூகுள் பண்ணுவாங்க. கூகுள் என்ன ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க வித்தின் a செகண்ட். ஸோ பயங்கரமான ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்ல ஓல்டு ஜென்ரேஷனுக்கும் ஜென்சிக்கும் உன்னோட பாலிடிக்ஸ், ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், அங்கிருந்து மைண்ட் செட்டை ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், ரேடிக்கல் இண்டிவிஜுவலிசம், தி பவர் ஆஃப் non-challenge, not to be emotional. Personal is political. Social indifference. உன் லைஃப்ல கேர் பண்ண மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு வாடு, பட் என்ன டிஸ்டர்ப் பண்ணா ஐ வில் கம். Inclusive politics, which means high tolerance. So what is the point? Their life itself the experiment of real democracy. So once again எழுதுறேன், their life itself experiment to democracy. கரெக்ட் தானே? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னோட லைஃப்காக வாய்ஸ் தராங்கன்னா டெமோக்ரஸி என்ன ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. எங்கிருந்து உருவாகுது, அவங்க லைஃப்ல இருந்து உருவாகுது. their life itself the எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் டெமோக்ரஸி. இப்போ சொல்லுங்க, இந்த ஜென்சி வந்து எதுக்கு ஆசைப்படுவாங்க? தே ஆர் எக்ஸாம்பிளர்ஸா இல்லைன்னா எமிசரிஸா? எமிசரிஸ்னா தெரியும்ல, அங்கே போட்டுருக்கல எமிசர், எமிஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பழைய ஜென்ரேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், அதை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, போதனை பண்ணுவாங்க. போதனைன்னு சொல்லலாம், இல்ல உபதேசங்கள். எல்லாரும் இப்படி வாழணும், இந்த ஐடியாலஜி படிக்கணும், ஸோ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. தட் இஸ் தேர் பாலிடிக்ஸ். அப்படி ஆப்போசிட் வந்து எக்ஸாம்பிளர்ஸ். எக்ஸாம்பிளர்ஸ் மீன்ஸ் தன் லைஃபை காட்டுறது, எக்ஸாம்பிளா காட்டுறது. நானே ஒரு எக்ஸாம்பிள் இப்படி சொல்றது. ஸோ மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணாம நாமளே வாழ்ந்து காட்டுறது. பார்க்கும்போது தெரியும்ல, பாருங்க அவன் லைஃப்காக, அவனோட செக்ஷுவாலிட்டிக்காக, அவனோட காசுக்காக அவன் வாய்ஸ் தரான். அதை பார்த்து நமக்கு என்ன தோணும், நாமளும் வந்து உஷாரா இருக்கணும், நாமளும் ஷார்ப்பா இருக்கணும், நாமளும் அவன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம வயசுல, நம்ம கல்ச்சர்ல தோணும்ல. அப்ப இன்னொருத்தோட லைஃப் ஸ்டைலே அவங்களே ஒரு எக்ஸாம்பிளா டெமோக்ரட்டி ஸ்ட்ராங் பண்றாங்க. நான் என் லைஃபை வாடுறேன், உனக்கு வேணும்னா உன் லைஃபை மாத்திக்கிட்டு வாழ்ந்துக்கும். ஸோ ஜென்சி பொறுத்த வரைக்கும் நோ ப்ரீச்சிங், உனக்கு சொல்லி தரணும் அவசியம் இல்லை. ஏன்னா நானே எந்த ஒரு ஐடியாலஜி நம்பல. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல தெர் இஸ் நோ ப்ரீச்சிங், நோ ஐடியாலஜி. அப்ப இந்த ஜென்சி கிட்ட போயிட்டு நீங்க லைஃப்னா இப்படிதான் வாழணும், இந்த மாதிரி ஜாப் தான் போகணும் அப்படி லெக்சர் எடுத்தா அவங்க பிடிக்குமா, பிடிக்காது, கவனிக்கவே மாட்டாங்க, கலாய்ப்பாங்க. ஸோ தீஸ் பீப்புள் ரெசிஸ்ட் தி ப்ரீச்சிங். என்ன ரீசன்? தன்னுடைய லைஃபே எக்ஸாம்பிளா வாழ்ந்து காட்டுவாங்க, தன்னோட லைஃபை வீல் ஆக்கப்படுவாங்க, தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வீல் ஆக்கப்படுவாங்க. என் லைஃப் பாருங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இங்க வந்திருக்கேன், நல்லா யோசிச்சு பாருங்களேன். பேசுறோம்ல கன்சென்ட் கல்ச்சர். என்னோட கன்சென்ட் இல்லாம என் முடிவை எடுக்க முடியாது, என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த கன்சென்ட் கல்ச்சர்லாம் எப்படி உருவாயிருக்கு? ஜென்சிஸ் அவங்க பேசி உருவாக்கணும் தன் லைஃப்ல இருந்து. ஸோ தேர் பாலிடிக்ஸ் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தட் கேன் பி சீன் இன் தேர் லைஃப் இட் செல்ஃப். டெய்லி லைஃப் வழியா உருவாக்குற பாலிடிக்ஸ், மைக்ரோ பாலிடிக்ஸ்க்கு தன்னோட வாய்ஸுக்கு ஒரு மொபிலைசேஷன் உருவாக்குவாங்க சோஷியல் மீடியாவில், விர்ச்சுவல் வேர்ல்டுல. இந்த பாயிண்ட் புரிஞ்சா? சரி, நான் ஒரே பாயிண்ட் ஏன் டிஃபரெண்ட் ஆங்கிள் சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ பாக்குறவங்க ஜென்சியா இருப்பாங்க. ஸோ தன்னோட லைஃபை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகுமே தான் அடிக்கடி வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ அகைன் ஜென்சிக்கு தன்னுடைய டெய்லி லைஃப்ல இருக்கிற
மைக்ரோ பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். வாட் இஸ் மைக்ரோ பாலிடிக்ஸ்? ஜென்சிஸோட மெஜாரிட்டி, ஜென்சி சொல்லும் போது தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியன் யங்ஸ்டர்ஸா யோசிங்க, யூரோப்பியன் யங்ஸ்டர்ஸ், உலகம் முழுக்க இருக்கிற ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்சி ஜென்ரேஷன், அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கண்டென்ட், அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கிளாஸ். ஓகே, அப்படி ஜென்சின்னு யோசிக்கும் போது விஜயை ஃபாலோ பண்ற யங்ஸ்டர்ஸ் அவங்கள மட்டும் மைண்ட் வச்சுக்கூடாது, அவங்களை கம்பேர் பண்ணி யோசிக்கூடாது. ஓகேவா, குளோபல் லெவலில் யோசிங்க. ஸோ ஒன் செகண்ட், இவங்களுக்கு மைக்ரோ பாலிடிக்ஸ் தான் பிடிக்கும் சொன்னால, ரீசன் என்னன்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க கிட்ட போயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் கேபிட்டலிசம், கேபிட்டலிசம் இஸ் தி ஈவில் அப்படி சொன்னா அதுக்கு பெருசாலாம் எமோஷன் ஆக மாட்டான். அதெல்லாம் ஓகே, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஃபேர் பே வேணும், எனக்கு ஃபேர் பே வேணும், நான் செய்யற வேலைக்கு சரியான ஊதியம் வேணும். ரெண்டு ஒன்று தானே. கேபிட்டலிசம் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தி லேபர். ஸோ இந்த வேர்டை கோட் பண்ணாம என் லைஃபுக்கு நான் செய்யற வேலைக்கு சம்பளம் சரியா இல்லை, ஃபேர் பே கொடுங்க. அடுத்த பாயிண்ட், ஃபெமினிசம் பேஸ்ல ஜஸ்ட் நான் ஒர்க் பண்ற இடத்துல எனக்கு சேஃப் என்விரான்மெண்ட் தேவை, சேஃப் ஒர்க் பிளேஸ் ஐ நீட், எனக்கு வேணும். என்னோட லைஃப்ல இருக்கிற டெய்லி லைஃப்ல இருக்கிற குட்டி குட்டி இஷ்யூஸை அதை முன்வைக்கிறாங்க. தட் இஸ் ரியல் டெமோக்ரஸில நம்ம வாய்ஸ் கொடுக்கறது ரியல் டெமோக்ரஸி. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஐடியாலஜிக்கு தரதை விட ரியல் லைஃப் பேசுறோம் தானே ரியல் டெமோக்ரஸி. அதெல்லாம் பாக்குறோம். கேபிட்டலிசம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணி பேசுறோம். என்ன சொல்றாங்க, எனக்கு ஒர்க் வந்து 9 to 5 ஒர்க்லாம் தேவையில்லை, ஐ நீட் ஃபிளெக்சிபிள் ஒர்க். அப்போ இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து தியரி ஆங்கிள் பேசிட்டு இருந்தாங்க எக்ஸ்ப்ளாய்டேஷனை, இவங்க அப்படிலாம் கிடையாது, ப்ராக்டிக்கல் டிமாண்ட். அப்போ அவங்களுக்கு தன்னை சுத்தி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் லெவல்ல யோசிக்கல. நமக்கு வந்து ஃபேர் சம்பளம் கிடைக்கலன்னா அதுக்கு என்ன ரீசன், என்ன ஸ்ட்ரக்சர் காரணம், அதுக்கு என்ன காரணம், கேபிட்டலிசம்ன்ற ஸ்ட்ரக்சர் தான் இம்பாக்ட் பண்ணுது. அப்படி ஸ்ட்ரக்சர் லெவல்ல யோசிக்கல. நம்மள இம்பாக்ட் பண்ற கேஸ்ட் ஸ்ட்ரக்சர், நம்மள இம்பாக்ட் பண்ற ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர், பேட்ரியார்கி ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் லெவலில் யோசிக்கல. தான் லைஃப்ல இருக்கிற ஹைரார்கிஸ், சிம்பிளா அப்படி சொல்லுவாங்க, லிவ்டு ஹைரார்கிஸ். நான் வாழும்போது எனக்கு இருக்கிற மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், அந்த எனக்கு இருக்கிற ஹைரார்கிஸ் பிரச்சனைகளை பேசுறேன். லாஜிக் புரியுதா? என்னோட வாழ்க்கையை வாழும்போது அந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, அந்த இன்இக்வாலிட்டியை வாய்ஸ் அவுட் பண்றேன். காலேஜ்ல எனக்கு கேஸ்ட் இன்சல்ட் பண்ணா பிடிக்காது, ஜெண்டர் பைஸா உங்க காலேஜ் இருந்துச்சுன்னா ப்ரொடெஸ்ட் நடக்கும். பட் ப்ரொடெஸ்ட் பண்ற ஜென்சிக்கு என்ன இருக்காது, இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு பின்னாடி, இந்த கேஸ்ட் பேஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய லாங் ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஆங்கிள் பார்க்க மாட்டாங்க. கரெக்டா? அதுக்கு என்ன ரீசன், சின்ன ஏஜ்ல, ஒரு சின்ன ஏஜா இருக்கும்போது எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு ஜென்ரேஷனா இன்இக்வாலிட்டியை ரீப்ரொடியூஸ் பண்ணுது, எப்படி பேட்ரியார்கின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இன்இக்வாலிட்டி ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல யோசிக்க மாட்டாங்க, சின்ன ஏஜ் இது. ஸோ சோஷியாலஜிக்கல் ஆங்கிள் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜென்சிஸோட மேக்ஸிமம் ஏஜ் 25-27 தான். அண்ட் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்ல, அவங்க லைஃப்ல பார்க்குற இன்இக்வாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒருத்தர் பேசியிருப்பார், பேசினோடனே டேரக்டா என்ன பண்ண மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க போட்டோ போட்டு அவங்க இப்படி பண்ணாங்க, சோஷியல் மீடியாவில் எழுதுவாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணுவாங்களே, அதை குறைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க நேரா சண்டை போடுறதை விட ஒரு பயங்கரமான இம்பாக்டை சுத்தி உருவாக்கணும்னா சோஷியல் மீடியா இஸ் பவர்ஃபுல், இன்ஸ்டாகிராம் இஸ் பவர்ஃபுல், எல்லாருக்கும் ரீச் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியமா, நீங்க ஒரு ட்ரூ ஜென்சியை பாக்குறீங்கன்னா ஒரு முக்கியமான இண்டிகேட்டர், ஒரு ஜென்சிக்கு தன்னோட பிரச்சனைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னா ஃபைட் பண்ணணும்னா இல்ல பாலிடிக்ஸ்ல தனக்குன்னு ஒரு சிங்கிள் லீடர்லாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிங்கிள் லீடர் சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பின்னாடி போறதெல்லாம் பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜென்சியோட டிமாண்ட் இதான் வச்சுக்கலாம். இதான் டிமாண்ட்னா தன்னுடைய டிமாண்டை ஒரு லீடர் கிட்ட விட மாட்டாங்க. தேர் ப்ரொடெஸ்ட் இஸ் மோஸ்ட்லி லீடர்லெஸ், தலைவர்கள் இல்லாத போராட்டமா இருக்கும். என்ன ரீசன்னா, இந்த இஷ்யூ ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க்கிங். தேர் மாடல் இஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங் மாடல். எல்லாருமே இந்த டிமாண்ட் பேசுவாங்க. அப்ப இந்த டிமாண்டுக்கான பவர்ஃபுல் இருக்குல்ல விர்ச்சுவல் வேர்ல்ட்ல, அந்த வாய்ஸ்க்கு காரணம் ஒரு ஆள் கிடையாது, எல்லாரோட வாய்ஸும் சேர்ந்து அந்த பவர்ஃபுல்லா, எல்லாரோட வாய்ஸை சேர்த்து அந்த டிமாண்டை பவர்ஃபுல்லாக மாற்றுவாங்க. அந்த நெட்வொர்க் அந்த டிமாண்டை பவர்ஃபுல்லாக மாற்றுது. இந்த லீடர் வந்தால் மட்டும்தான் இந்த டிமாண்ட் கிடைக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களால ஒரு இஷ்யூவை வைரல் ஆக்க முடியும், ட்ரெண்ட் ஆக்க முடியும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு மூவ்மெண்ட்டை பார்க்குறீங்கன்னா, ஒரு போராட்டத்தை பார்க்குறீங்கன்னா, அந்த மூவ்மெண்ட் வந்து ஜென்சி மூவ்மெண்ட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு பாயிண்ட். இட் மஸ்ட் பி லீடர்லெஸ், ஒருத்தரோட பேஸுக்கு பின்னாடிலாம் இருக்காது, இட் இஸ் லீடர்லெஸ். ரெண்டாவது, ஐடியாலஜிலெஸ், லெஃப்ட் விங்கு ரைட் விங்கு எந்த லேவலுக்குள்ளேயும் தன்னோட ப்ரொடெஸ்ட்டை வைக்க மாட்டாங்க. ஸோ திஸ் வில் பி தி சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் இந்தியாஸ் சோஷியல் மூவ்மெண்ட். யூபிஎஸ்சி சிலபஸ்ல சோஷியல் மூவ்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பத்தி எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா இந்த ஆங்கிள் எழுதணும். ஓகேவா? வாட் இஸ் தி சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் இந்தியா சோஷியல் மூவ்மெண்ட்னு கேட்டா என்ன சொல்லணும்? இட் இஸ் தி லீடர்லெஸ் மொபிலைசேஷன். அப்ப இந்த பாயிண்ட்டை இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் கூட போன ஜெனரேஷன் நடத்தின சக்சஸ்ஃபுல் ஒரு ப்ரொடெஸ்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட். ரொம்ப வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி, ஆயிரக்கணக்கான ஃபார்மர்ஸ் அவங்க ஊர்ல இருந்து ஒரு பெரிய லாங் கேம்ப் டு டெல்லி, அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, அவங்களோட டிமாண்டை கிளியரா வைப்பாங்க. இந்த டிமாண்டை உருவாக்குறதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு மாசம் வருஷம் கணக்குல பெருசாயிட்டே இருக்கும். புரியுதுல? அந்த ப்ரொடெஸ்டுக்கான ஒரு யூனியன், ஒரு கமிட்டின்னு, இட் இஸ் a formal organization. their protest is formally organized. ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி நிற்கும். பட் ஜென்சின்றது ஜஸ்ட் லைக் ஒரு மின்னல் மாதிரி, ஒரு பயங்கர பவர்ஃபுல்லா வந்துட்டு டக்குன்னு போயிடும். லைக் லைட்னிங். யோசிக்க முடியுதா? ஆலமரத்தையும் லைட்னிங் யோசிக்க முடியுதா? அப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், ஒன் செகண்ட் சொல்றேன், their protest is formally organized. ரொம்ப காலம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சஸ்டைனபிள் லீடர்ஷிப், தெளிவான
கிளியர்டு ப்ரொனவுன்ஸ்ட் டிமாண்ட்ஸ். அப்படி ஆப்போசிட்டா ஜென்சி மீன்ஸ் ஒரு மின்னல் மாதிரி வந்து டக்குனு போகும். ஃபிசில் அவுட், ஒரு ஸ்பார்க் மாதிரி, ஒரு ஃபயர் ஒர்க் மாதிரி சடன் பிரைட்ல வந்துட்டு போயிடும். பட் வாட் இஸ் த பாயிண்ட்? அது வந்தாலும் பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்தும். இப்போ இந்தியாவோட சோஷியல் மூவ்மெண்ட் இல்ல குளோபல் லெவல்ல சோஷியல் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட், இப்போ ஆர்கனைஸ்ட் வெர்சஸ் எபிசோடிக். எப்பயாவது வரும் மின்னல் வந்துட்டு போயிடும். இப்போ அடுத்த பாயிண்ட், அதுக்கு என்னங்க ரீசன்? போராட்டம் பண்றாங்க, டக்கு நடக்குது, டக்குன்னு வைரல் ஆகுது ஒரு இஷ்யூ, டக்குன்னு மறைஞ்சிருது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க 2 ஆங்கிள் யோசிக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள் தான் அகைன் ரிஃப்ளெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட எல்லா ஜென்ரேஷனை விட தன்னை ரொம்ப கான்பிடண்டா யோசிக்கிற ஜென்ரேஷன் ஜென்சிஸ். என்ன ரீசன்? படிக்கிறாங்க, தன்னோட படிப்புக்கு ஏற்ற ஒரு ஜாப் போய் சம்பாதிக்கிறாங்க, தன்னோட வாய்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இன்டர்நெட் ஏராவில் உருவான ஒரு ஜென்ரேஷன். இந்தியா லிபரலைஸ் ஆனதுக்கு அப்புறம், போஸ்ட் லிபரலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் உருவான ஜென்ரேஷன். ஸோ படிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தன் வாய்ஸை கொடுக்கறதுக்கு பிளாட்ஃபார்ம் உருவாயிடுச்சு. என்ன ஆகுது? எல்லாத்தையுமே ஈஸியாக கேள்வி கேட்க முடியுது. அத்தாரிட்டி எதிர்த்து, செக்ஷுவாலிட்டி எதிர்த்து, பாயிண்ட் புரிச்சுல, அதாவது அவங்களால ஈஸியா டிஸ்கஸ் பண்ண முடியுது, டிக்னிட்டியை டிமாண்ட் பண்ண முடியுது. ஸோ தே ஆர் சோ கான்ஃபிடென்ட். மற்ற ஜென்ரேஷனை விட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்க அவங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும், டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் செல்ஃப். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னை கான்ஃபிடென்ட் ஆக்கி எல்லா விஷயத்தையும் கம்ஃபர்ட்டா பேசுறதுக்கு, வாய்ஸ் தர்றதுக்கு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. தன்னோட செல்ஃபாவே தன்னோட செல்ஃபுக்கு என்ன தேவையோ அதை கேட்கற அளவுக்கு தன்னை டெமோக்ரட்டைஸ் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான ஜென்ரேஷன். டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் செல்ஃப். பாயிண்ட் புரிச்சுல, இட் இஸ் நாட் பொலிட்டிக்கல் டெமோக்ரட்டைசேஷன், இட் இஸ் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் செல்ஃப். பட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தோம், அவங்களோட போராட்டம் ஏன் ஒரு ஃபிளாஷ் மாதிரி இருக்கு. இட் இஸ் லைக் ஃபிளாஷ் மொபிலைசேஷன். டக்குன்னு வந்துட்டு உடனே போயிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க வேலையை பார்ப்பாங்க. என்ன ரீசன்? வாட் இஸ் த ரீசன் மீன்ஸ், எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸா இருக்காங்களோ, இவங்க வாடுற சிச்சுவேஷன், இவங்க வாடுற இந்த காலகட்டத்தில் தே ஆர் சோ மச் ஆன்சைட்டி, அதிகமான பயம் உங்களுக்கு இருக்கு. எதை பத்தி? லைஃப் பத்தி. என்ன ரீசன்? இவங்க வாடுற டைம்ல எப்பயும் இல்லாத அளவுக்கு ஜாப் இன்செக்யூரிட்டி அதிகமா இருக்கு. கிக் எக்கனாமி, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சு மைண்ட் ஃபுல்லா ஓவர்லோட். கூட இப்போ ஏஐ வேற, சிட்டில வாழ முடியல, இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. அப்போ அவங்க வாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சு சேவ் பண்ணி லைஃப் ஓட்ட வேண்டியதா இருக்கு. எக்கனாமி சரி கிடையாது, இன்செக்யூர்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, their aim is their life, happy life. அந்த லைஃப் உருவாக்குறதுக்கு, அந்த ஹாப்பி லைஃப் உருவாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி. அப்போ நம்ம லைஃப் வந்து எக்கனாமிக்கெல்லாம் இன்செக்யூர்டா இருக்கும்போது ஒரு லாங் டேர்ம்ல ஒரு மாசமோ 2 மாசமோ ஒரு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு பண்ணலாம், 2 நாளைக்கு பண்ணலாம், அடுத்த நாள் லைஃப் பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காங்களோ அதே அளவுக்கு இந்த ஜென்ரேஷன்ல ஆன்சைட்டியும் இருக்கு, லைஃபை யோசிச்சு. இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு வேர்டு சொல்லுவாங்க, ப்ரிகாரிட்டி. அதாவது அன்ஸ்டேபிள். நம்மளோட வாழ்க்கை வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. அன்ஸ்டேபிள் லைவ்லிஹுட், அன்சர்டைன் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர் வந்து சர்டனா இல்லை, ஸ்டேபிளா இல்லை, அன்சர்டனா இருக்கு. இந்த அன்சர்டைன் ஃபியூச்சருக்குள்ள, இந்த ப்ரிகாரிட்டி லைஃப்குள்ள லாங் டேர்மா ப்ரொடெஸ்ட் பண்ணா லைஃப் போயிடும். ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணி சரி பண்ணிட்டு அடுத்து போயிடும். ஸோ கான்ஃபிடன்ஸ் பிளஸ் ஆன்சைட்டி, இதான் ரீசன். திஸ் இஸ் ரீசன் ஃபார் ஃபிளாஷ் மொபிலைசேஷன். பாயிண்ட் புரிச்சுல, அவங்களால எந்த விஷயத்திலையும் லாங் டேர்மா கமிட் பண்ண முடியாது. அதுக்கான ஸ்டேபிள் லைஃப் அவங்ககிட்ட இல்லை. ஸோ தட் அஃபெக்ட்ஸ் தேர் லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். கண்டிப்பா உங்களால ஒரு ஜென்ஸ் கிட்ட ஒரு லாங் டேர்ம், ஒரு 3 இயர்ஸ் லாங் டேர்ம் மூமெண்ட்டை பார்க்க முடியாது. விச் மீன்ஸ் இட் இஸ் ஃப்ராக்மெண்டட் சிவிக் என்கேஜ்மெண்ட். டக்கு நடக்கும், பிரிஞ்சு போயிடுவாங்க. வாட் இஸ் சிவிக்? மக்கள் குட்டி குட்டியா ஒன்னா சேருவாங்க, ஒரு ஃபிளாஷ் பண்ணுவாங்க, உடனே போயிடுவாங்க. ரீசன் என்ன? இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் லேசினஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரிகாரிட்டி. இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த ப்ரிகாரிட்டியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். போன ஜென்ரேஷனுக்கு அந்த ஆன்சைட்டி இருக்குல்ல, அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றோம். போன ஜென்ரேஷனுக்கு ஜாப் கிடைக்காததான் ப்ராப்ளமா இருக்கும். ஜாப் கிடைச்சிட்டா ஜாலி. பாயிண்ட் புரியுதா? போன ஜென்ரேஷனுக்கு ஜாப் கிடைக்கலனா தான் ஸ்ட்ரெஸ். இந்த ஜென்ரேஷனுக்கு ஜாப் கிடைக்கலனாலும் ஒண்ணுதான், ஜாபே கிடைச்சாலும் அந்த ஜாப் இருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. லாஸ்டா பேசினது ரெக்கார்ட் ஆச்சா தெரியல, அகைன் சொல்றேன். போன ஜென்ரேஷனுக்கு ஜாப் கிடைக்கலனா தான் ஸ்ட்ரெஸ். பட் இந்த ஜென்ரேஷனுக்கு ஜாப் கிடைச்சுமே ஸ்ட்ரெஸ். என்ன ரீசன்? உங்களுக்கு ஜாபே கிடைச்சாலும் அந்த ஜாப் இருக்கு, ஒர்க் பிளேஸ் டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர். வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரே வேலையை தொடர்ந்து அதே பண்ணி லைஃப் என்ன இருக்கும்? போர் அடிச்சு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. யுவர் லைஃப் பிகம் மீனிங்லெஸ். காசு வரும், வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, காசு வரும். ஆனா நம்ம லைஃப்குள்ள இன்சைட்ல ஏதோ மீனிங் இல்லாம இருக்கு. அனாமி, மீனிங்லெஸ் லைஃப். இது எல்லாமே தான் ஆங்ஸைட்டி உருவாக்குது. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? அவங்க லைஃப்குள்ளவே ஒரு இன்டர்னல் பேட்டில் இருக்கு. தேர் லைஃப் இட் செல்ஃப் தி இன்டர்னல் பேட்டில். ஜாப்ல, ஆஃபீஸ்ல தன்னை நிரூபிக்கிறதுக்கு, அங்க இருக்க பாலிடிக்ஸ் சரி பண்ணிக்கிறதுக்கு அங்கேயே ஒரு இன்டர்னல் பேட்டில் தனக்குள்ள நடக்குது. தன் ஒர்க்ல இருக்கிற அந்த டாக்ஸிக் செயின் இருக்குல்ல, ஒரே நாளைக்கு ஒன்னே பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகும்ல, அந்த டாக்ஸிக் செயின்ல இருந்து தன்னை பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த இன்டர்னல் பேட்டிலால தான் மைண்ட் ஸ்ட்ரெஸ். அப்ப போன ஜென்ரேஷன்ல இல்லாத அளவுக்கு ஆன்சைட்டி இருக்கிறதுனால நம்ம பார்க்கலாம் அடிக்கடி கவுன்சிலிங், டிப்ரெஷன், பர்ன் அவுட், இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. பாயிண்ட் புரியுதுல? திஸ் இஸ் நாட் வீக்னஸ். மைண்ட் வந்து வீக் ஆகுறதுன்றது தட் இஸ் நாட் வீக்னஸ், இட் இஸ் அவேர்னஸ். போன ஜென்ரேஷன்ல அங்க இங்க என்ன இருக்கும்? அந்த ட்ராமா இருந்திருக்கும், பட் ட்ராமாவை மறைச்சிட்டாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்க. பட் இவங்க வந்து லைஃப் மீனிங்லெஸ்ஸா இருக்குது, டாக்ஸிக் கல்ச்சரா இருக்குன்னு கண்டுபிடிச்சு கவுன்சிலிங் பண்றாங்க, மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றாங்க. தட் இஸ் அவேர்னஸ், இட் இஸ் நாட் வீக்னஸ். ஓகேல? அப்ப தன்னோட லைஃபே வந்து
மீனிங்லெஸ்ஸா இருக்கும்போது லாங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளை எதிர்பார்க்க கூடாது. ஸோ ஜென்சியோட ஜாப் இஸ் அன்சர்டன், இன்கம் இஸ் அன்ஸ்டேபிள், ஃபியூச்சர் இஸ் அன்கிளியர், சோஷியல் செக்யூரிட்டி இஸ் வீக். அப்ப எல்லாமே அன்ஸ்டேபிளா இருக்கும்போது when their life becomes unstable, அவங்களோட மைண்ட் எதை தேடும்? ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா ஏதாவது தேடும்ல. they search for something most stable. நம்ம பிரசன்ட் லைஃப் இருக்குல்ல, அது எப்படி இருக்கு? கம்ப்ளீட்லி ஃப்ளூயிட், மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த மாற்றமான வேலையில எனக்கு வந்து ஒரு ஆங்கர் தேவை, ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறதுக்கு, ஹோல்ட் பண்றதுக்கு. ஸோ என்னுடைய அடையாளத்துக்கு ஏதாவது ஒன்னாச்சு நான் ஸ்டேபிளா வச்சுக்கணும். தட் கம்ஸ் ஃப்ரம் அவங்களுடைய ஓன் கல்ச்சர். அது லாங்குவேஜா இருக்கலாம், ரிலிஜனா இருக்கலாம், நேஷனா இருக்கலாம், ட்ரெடிஷனா இருக்கலாம். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ரூட்ஸ். அப்போ லைஃப் வந்து பிரசன்டா ஃப்ளூயிடா மாறிட்டு இருக்கும்போது பின்னாடி போயிட்டு ஏதாவது தன்னோட ரூட்டை பிடிக்கிறதுக்கு, ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஒரு பிடிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் கான்ட்ராடிக்ஷன். அவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து காம்பன்சேஷன் மெக்கானிசம். லைஃப் மாறிட்டே மூவ் ஆகிட்டே போகும்போது பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கா ஹோல்டு தேவைப்படுது. ஸோ இப்போ போயிட்டு உங்க லைஃபோட வேல்யூஸையும் மாத்திக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் கிடையாது, நியூ மாடர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கல்ச்சரை விட ஒரு ரேடிக்கலான ஐடியாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் தேவை அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்? எப்பொழுதுமே லைஃப் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும்போது ஒரு ஸ்டேபிளான விஷயம், அது காடா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு மேல ஸ்டேபிளா ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்ட் ஐடியாலஜிக்கல் வார்த்தை சொல்றோம்ல, ரெவல்யூஷன், அவங்களுக்கு கிளீஷேவா தெரியும். தே டிஸ்ட்ரஸ்ட் தி பிக் தியரிஸ். அப்போ நாங்க வேலைக்கு குளோபல் லெவல் எங்க போனாலும் பட் வி ஆர் ஸ்டில் லோக்கல் இன் அவர் கல்ச்சர். அந்த ஊருக்கும் போயிட்டோம் நான் என்ன பண்ணுவோம்? வீலாக் போடுவோம். அங்க போயிட்டோம் நம்ம லோக்கல் ஃபெஸ்டிவலுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். லோக்கல் ட்ரெஸ்ஸை, ட்ரெடிஷனல் ட்ரெஸ் பத்தி வீலாக் போடுவோம். என்ன ரீசன்? இதை பண்ணும்போது லைஃப்ல ஒரு பெர்மனன்சி கிடைக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஸோ தே ஆர் ஓனிங் தேர் ஓன் கல்ச்சர். ஸோ ஜென்சிஸ் தே ஆர் அசர்ட்டிங் தேர் ஏன்ஷியன்ட் வேல்யூஸ். உங்களுக்கு புரியுதுல? ஏன் ரீசெண்ட் டைம்ல ஒன்ஸ் அகெயின் பரதநாட்டியம், சிலம்பாட்டம், தமிழ் ஹெரிட்டேஜ் எல்லாம் ஏன் அகெயின் வருது? இந்த ஒரு ஆங்கிளையும் பார்க்க முடியும். ஒன் ஆஃப் தி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஓகேல. ஸோ இப்போ பார்க்க போறது வந்து இது வரைக்கும் பார்த்ததை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஜென்சி மேல வைக்கிற ஒரு முக்கியமான கிரிட்டிக், குற்றச்சாட்டு. ஒரு சாதாரண போனுக்கு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமா? ஒரு பைக் வாங்குறதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமா? லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் உன்னுடைய செல்ஃப் அடையாளத்தை பெருசா காட்டுறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன பண்ற? நீ செலவு பண்ணி காட்டுற. ஸோ இது வந்து பழைய ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் தப்பு. பட் see, iPhone is the new equalizer. First இதுக்கு மீனிங் புரியுதா? iPhone is become the our lives new equalizer சொல்லும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட் நான் வந்துருச்சா? அகைன் சொல்றேன். see போன ஜெனரேஷனுக்கு நம்ம பாயிண்ட் என்னன்னா இதான் பார்த்துட்டு இருக்கோம். ஜென்சி கிரிட்டிக் வைக்கிறாங்கல்ல, லைஃபை காஸ்ட்லியா மாத்துறாங்கல்ல, கமாடிட்டி ஃபெட்டிசிசம். ஒரு பொருள் மேல இவ்வளவு ஆசைப்பட தேவையில்லை, எல்லா காரும் ஒண்ணுதான், பட் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா வாங்குற? அந்த கிரிட்டிக்கான ஆன்சர். see போன ஜெனரேஷன் ஈவன் எவ்வளவுதான் ஒரு ஃபார்வர்டா இருந்தாலும், ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தாலும், உன்னை இந்த ஊரு எதை வச்சு அடையாளப்படுத்தும்? வாட் இஸ் யுவர் ரியல் ஐடென்டிட்டி? நீ எவ்வளவுதான் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தாலும் உன் கேஸ்ட் என்ன? உன் ஜாதி பார்க்கும். உன் ஜாதி பார்த்து தான் உனக்கு மேரேஜ், இல்லைன்னா ஒரு ரிலிஜனை பார்க்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உன்னுடைய பர்த் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் உனக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணும். அதாவது உன்னுடைய அடையாளம் என்பது உன்னுடைய பர்த் ஸ்டேட்டஸ். அஸ்கிரிப்டிவ் ஐடென்டிட்டி. அஸ்கிரிப்டிவ் பிறப்பினால் உருவான அடையாளம், பர்த் பேஸ்ட் ஐடென்டிட்டி. பட் இந்த கால ஜென்ரேஷன் தன்னுடைய அடையாளத்தை மாத்துறாங்க. ஐபோன் வாங்குறாங்க, லேட்டஸ்ட் கேட்ஜெட் வாங்குறாங்க. என் ட்ரெஸ் பாரு, என்னோட மியூசிக் டேஸ்ட் பாரு, என்னுடைய இங்கிலீஷ் அசென்ட் பாரு, ஸ்லாங்க பாரு அப்படின்னு பாக்குறோம். ஒரு ஆள் வரும்போதே அவன் யூஸ் பண்ற போனு, ட்ரெஸ், அக்சென்ட், அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம்? அவன் இட போடுறோம்ல, அடையாளப்படுத்துறோம்ல. அப்போ என்னோட மெரிட்ல, என்னோட கல்வியில, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அச்சீவ்டு ஐடென்டிட்டி. மீனிங் புரியுதுல? போன ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணது அஸ்கிரைப்டு ஐடென்டிட்டி. உன்னோட பர்த் பேஸ் பண்ணி உனக்கான அடையாளத்தை உருவாக்குனாங்க. இப்போ வந்து என் லைஃப்ல என்ன அச்சீவ்மெண்ட் இருக்கு, என்னோட அச்சீவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கான அடையாளத்தை உருவாக்குறேன். பாயிண்ட் புரிஞ்சுல? அப்போ ஜென்சியை ஜென்ரலா பார்க்கும்போது, சர்வீஸ்ல பார்க்கும்போது ஐபோன் யூஸ் பண்றாங்க தெரியும். பட் ஐபோன் யூஸ் பண்றது வழியாக, ஐபோன் வழியா தன்னோட அடையாளத்தை மாத்துறாங்க. ஐடென்டிட்டி ஈக்குவலைசர் லாஜிக் புரியுதுல? மார்க்கெட்டை பேஸ் பண்ணி, கன்சம்ஷனை பேஸ் பண்ணி தன்னுடைய நியூ ஐடென்டிட்டி உருவாக்குறாங்க. அப்ப எதெல்லாம் இன்இக்வாலிட்டி இருந்துச்சோ, எதெல்லாம் பர்த் பேஸ்ட் இருந்துச்சோ, அது எல்லாமே மெரிட் பேஸ்டா மாறுது, அச்சீவ்மெண்ட் பேஸ்ட் மாறுது. இது ஒரு ப்ராக்ரசிவ் திங்கிங், ஒன் ஆஃப் தி ப்ராக்ரசிவ் லைஃப் ஸ்டைல். பாயிண்ட் புரியுதுல? இதுக்கப்புறம் இவன் அடையாளம் வந்து இவன் படிக்கிற நியூ எஜுகேஷனல் கோர்ஸ் தான். என்ன படிச்சிருக்க, என்ன எஜுகேஷன் கோர்ஸ் என்ன முடிச்சிருக்க, அதை பொறுத்து உன்னோட எடையை எல்லாரும் பாக்குறாங்க. உன் லைஃப் ஸ்டைல நீ முடிவு பண்ற, அந்த லைஃப் ஸ்டைல் வழியா உனக்கான ஐடென்டிட்டி உருவாகுது. முக்கியமான பாயிண்ட்ல இதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி இட் இஸ் இன்ஹெரிட்டட். தாத்தா கிட்ட இருந்து அப்பா, அப்பா கிட்ட இருந்து உனக்கு அடையாளம் இன்ஹெரிட் ஆகுது. பட் ஜென்சிஸோட ஐடென்டிட்டி இட் இஸ் நாட் இன்ஹெரிட்டட், இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஃபுல்லா சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் பார்ட்லி கன்ஸ்ட்ரக்டட். மேபி இவங்க மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜா இருக்கலாம், அது ஓகே. பட் அட்லீஸ்ட் பார்ட்லி கன்ஸ்ட்ரக்டட். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எப்போ உன் அடையாளத்தை நீ உருவாக்கும் போது மார்க்கெட்டை யூஸ் பண்ணி, கன்சம்ஷன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி, அதாவது யூ ஆர் ஃபாலோவிங் தி குளோபல் ட்ரெண்ட்ஸ். இப்போ குளோபல் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, ஆட்டோமேட்டிக்கா உன் லைஃப்குள்ள கேஸ்ட் ரிச்சுவல்ஸ், கம்யூனிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரிலீஜியஸ் பவுண்டரிஸ், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கேஸ்ட், கல்ச்சர், ரிலீஜன் எல்லாமே தாண்டிடுவேன். பார்டர்லெஸ். அப்ப என்ன பண்ற? உன் லைஃபை நீ மோஸ்ட் செகுலரா மாத்திக்கிற. ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்குள்ள உன் அடையாளப்படுத்திக்கல, குளோபல் ட்ரெண்டுக்கு மாறுற. ஒரு லைஃப் பிகம் மோர் செகுலர். சில பேருக்கு இதை பாக்குறதுக்கு வந்து
ஓவர் இண்டிவிஜுவலைசேஷன் அப்படி தெரியும். பட் ஒவ்வொருத்தவங்களும் இந்த இண்டிவிஜுவலைசேஷன் வழியா ஒரு கலெக்டிவ் லைஃபை உருவாக்குறாங்க, ஒரு கலெக்டிவ் டிமாண்டையும் உருவாக்குறாங்க. லாஜிக் புரியல. ஒவ்வொருத்தவங்களும் பர்சனல் ஃப்ரீடம் கேட்கறது வழியாக ஒட்டுமொத்த சொசைட்டியும் அடுத்த லெவல் ஆஃப் ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாங்க, டிமாண்ட் பண்றாங்க. இட் இஸ் தி சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட். பட் வாட் இஸ் தி பாயிண்ட்னா தே ஆர் ஃபாலோயிங் தி ஹைப்பர் நேஷனலிசம். சி ஆல்மோஸ்ட் ஆர்டிகலோட கிளாஸோட லாஸ்ட் படம் வந்தாச்சு, லாஸ்ட் பாயிண்ட் வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டை ஒரு கிரிட்டிக் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்ல, தன்னை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, தே ஆர் ஃபீலிங் ப்ரௌட் தெம்செல்ஸ். ஹூ ஆம் ஐ பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. பட் நீ உன்னோட லைஃப்பை, உன்னோட கல்ச்சரை எல்லாத்தையுமே ப்ரைடாக பேசும்போது, உன் நேஷனை ப்ரைடாக பேசும்போது, அதே நேஷனுக்குள்ள உங்க கண்ட்ரிக்குள்ளேயே பயங்கரமான பவர்ட்டி இருக்கு. பட் பவர்ட்டி பத்தி பேசாம இந்தியா ராக்கெட் விட்டுருக்கு ஸ்பேஸ் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட். அவங்க ஸ்பீச் வந்து ரியாலிட்டி பேசாம ரெட்டோரிக்கா இருக்கு. ஹைப்பர் நேஷனலிசம், அதாவது தேவையற்ற பெருமைகளை மட்டும் பேசியே ஒரு நேஷனலிஸ்ட் உருவாக்குறீங்க. லாஜிக் புரியுதுல? எப்படி பேசுறாங்க? இந்தியாவில் இன்னைக்கு இருக்குதான், பட் சிலிகான் வேலியில அதிகம் ஒர்க் பண்றது இந்தியன்ஸ். அந்த கம்பெனில பாருங்க, அந்த கம்பெனில இருக்கிறவங்க ஒரு இந்தியன். ஸோ குளோபல் லெவலில் அங்கங்க உருவாகிற சில ப்ரைடு மூமெண்ட்டை இதான் இந்தியான்னு என்ன பண்றோம், ப்ரொஜெக்ட் பண்றோம். ஹைப்பர் நேஷனலிசம், நம்ம எதை அச்சீவ் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் பெருசா பேசுறது. ஆஸ்பிரேஷனல் நேஷனலிசம், ஃபியூச்சரிஸ்டிக் நேஷனலிசம். பட் நிறைய அன்அச்சீவ்டு திங்ஸ்லாம் இருக்கு, டச் பண்ண மாட்டோம். ஸோ ஓகே இல்ல. ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆர்டிகளோட சம்மரைசேஷன். ஜென் ஜி அந்த டைனமிக்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் என்கேஜ்மெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான பாயிண்ட் முடிச்சாச்சு. லாஸ்டா ஒரு பாயிண்ட், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட ஆங்கிள் நீங்க ஜென்சியை பாக்குறீங்கன்னா ஜென்சி வில் டிசப்பாயிண்ட் அஸ், உங்களை கஷ்டப்படுத்தும். பட் அதே ஜென்ரேஷனை அவங்களுடைய பொலிட்டிக்கல் சப்ஜெக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா அவங்க லைஃபே எப்படி பீயிங் பொலிட்டிக்கலா இருக்குன்றத தெளிவா பார்க்க முடியும். ஸோ அவங்க லைஃப் சம்டைம்ஸ் கான்ட்ரேரியா இருக்கும். ரீசன் எவ்வளவு ஆயிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் நோ எவால்விங் அண்ட் ஆல்சோ சர்ப்ரைசிங். நீங்க எப்போ அவங்கள மட்ட தட்டுறீங்களோ சர்ப்ரைஸா வந்து நீங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணி காட்டுவாங்க. ஸோ சென்சிஸ் ஆர் அவர் நெக்ஸ்ட் பிக் ஹோப்.